ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வரவேற்கிறீங்களா? இன்வைட் பண்ணுறது தமிழில் சொன்னால் தெரியாதா? வரவேற்கிறோன்னா என்னன்னு தெரியாதாம்மா. அப்படின்னா இங்கிலீஷில் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன மீ பண்ண போகிறோம்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு, ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது என்னன்னு அம்மி ஓப்பன் பண்ணுறாங்களாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, டீ கெட்டில் இது சொன்னாங்க. ஓப்பன் பண்ண பின்னாடி அவங்களே பார்ப்பாங்க. என்ன அம்மி ஓப்பன் பண்ண போகிறா? டீ கெட்டில், கிளாஸ் டீ பாட்டா? சரி வாங்க பார்க்கலாமா? மடியில் வச்சுக்க, மடியில் வச்சுக்க. ஏற்கனவே அந்த பாக்ஸ்லேருந்து பிரித்து ஆர்வத்தில் எடுத்து வச்சுட்டாங்க முன்னாடியே, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. கீழே போட்டுறாத. நல்லா இருக்கா? இது என்ன பண்ணுறது? இது ஒரு கார்ட்டூன், ஒரு மிஸ்டர் பீன்ட். அடுப்பில் வச்சு டீ போடுறது. இந்த கிளாஸை இப்படி பிடிச்சி ஊற்றுவாங்களே, கிளாஸ் உடஞ்சிருமா? பயமாக இருக்கே. அடுப்புல வச்சா ஏதாச்சும் இட்டே இருந்துச்சு, அப்படியே ஏதாச்சும் ஆயிடுமோ? ஒன்றும் ஆகாது. இந்த கிளாஸ் டீ பாட்டு நான் நிறையா வீடியோஸில் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆசை வாங்கணும் அப்படின்ட்டு. இது டீ போடுறதா அப்படியே டைரெக்டாக அடுப்பில் வைக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், வைக்கிறாங்க, சூப்பராக டீ ரெடி ஆயிரும். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மேலே வந்துட்டு இதை பொடி காமிப்போம். இன்னும் நீ படுத்துட்ட? டயர்ட் ஆயிடுச்சாமா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சான். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள டீ தூள், இதில் டீ, காஃபி, சுக்குமல்லி காஃபி எல்லாமே போட்டுக்கலாம். பால் காய வச்சுக்கலாம். இது டைரெக்டாக எப்படியே அடுப்பில் வைக்கிறதா அந்த கிளாஸு. ஆனால் வைக்கிறாங்க, உடையலை. நான் நிறைய வீடியோ பார்த்தேன், உடையலை. நம்மளும் டீ போட்டு பார்க்கலாம். இப்போ தான் ஓப்பன் பண்ணோம், காலையில் தான் வந்துச்சு பார்சலு. இதில் டீ தூள் போட்டுட்டு, சுகரு, டீ தூள்லாம் இதில் போட்டுட்டு இந்த மாதிரி மூடிக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு உள்ள இந்த மாதிரி மூடி இந்த மாதிரி செட் பண்ணிட்டோன்னா, அப்படி டைரெக்டாக அடுப்பில் வச்சிட்டோன்னா டீ ரெடி ஆயிரும். டீ ரெடி ஆயிடுச்சுன்னா இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம டீ ஊற்றி குடிச்சிக்கலாம். வடிகட்டுற வேலை மிச்சம். ஆனால் இது அடுப்பில் வச்சா அழகாக இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன், அழகாக இருந்துச்சு, பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சா. அதனால் சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவனை ஆர்டர் போட சொன்னேன். இந்த போட்டிருந்தான், இன்னைக்கு தான் வந்துச்சு, இப்போ தான் இருக்குது. சரி வாங்க, இதில் நான் டீ போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் சுக்குமல்லி காஃபி பவுட்ரு வீட்டிலே ரெடி பண்ணலான் இருக்கேன். நான் வீட்டிலே ரெடி பண்ணுவேன், தீர்ந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அது எப்படி பண்ணுறதுன்னு அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து இதில் டீ போட்டு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. போயிட்டு வா, கடைக்கு போறியா? போயிட்டு வா. சரி வாங்க பார்ப்போம் எப்படி போடுறதுன்னு. இப்போ புதுசாக வந்ததுனால நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. கெட்டில் இதை கிளாஸ் பாட்டை வாஷ் பண்ணிவிட்டு பால் ஊற்றியாச்சு. இப்போ இதில் டீ தூள் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு, எவ்வளோ டீக்கு தகுந்த மாதிரி டீ தூள் போட்டுட்டு, டீ தூள் போட்டாச்சு. உள்ளே வச்சு மூடி வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன், உடஞ்சிருமோ என்னமோன்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம் எப்படி வரும்னு. சுகர் நான் போடல, சுகர் போடுறதா இருந்தால் அதிலே போட்டுக்கலாம். டீ தூள் போடும்போதே நான் போடலை, தனியாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் போடலை. ஓகே, டீ நல்லா தான் ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம வீடியோஸில் பார்த்த மாதிரிலாம் இல்லை,
அதில் வந்து இந்த மாதிரி பொங்கலாம் இல்லை, பொங்காமல் நல்லா அழகாக ரெடியான மாதிரி காமிச்சாங்க. இது ஆனால் பொங்கி கீழேலாம் வலியலை, நல்லா தான் இருக்குது. டீ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுகர் மட்டும் போட்டு நம்ம ஊற்றி குடிச்சிக்கலாம் மூடி திறந்துட்டு. ஆனால் வந்துட்டு டீ தூள் போடுறது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி டீ தூள் போடுங்க, சின்னது போடாதீங்க. நான் ஓரளவுக்கு பெருசு தான் போட்டேன், அதுவே கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு வெளியில். நீங்கள் போடும்போது இந்த குட்டி குட்டியாக தூளாக இருக்கும்ல, அந்த பவுட்ரு போடாதீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்க டீ தூளே போடுங்க. எனக்கு தெரிஞ்சது க்ரீன் டீ போடுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீன் டீ, சுக்குமல்லி காஃபிலாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். டீ இப்படி தான் வந்திருக்கு, வாங்க வடிகட்டிக்கும். சுகர் நீங்கள் அதிலே போட்டுக்கிறது பெஸ்ட்டு, போட்டால் அதிலே கரைஞ்சிரும். அப்படியே நீங்கள் ஊற்றி டைரெக்டாக குடிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது க்ரீன் டீ போட சூப்பராக இருக்கும். நான் வந்து க்ரீன் டீ போட தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா இருக்கு, ஆனால் டீ போடுறதுக்கும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படி ஒன்றும் மோசமாக இல்லை, நல்லா இருக்குது. டீ தூள்லாம் இதிலே நின்றுக்கிறோம், நீங்கள் அப்படியே ஊற்றி குடிச்சிக்கலாம். இதை இப்படியே வச்சுட்டு கூட டீ மீதி இருந்துச்சுன்னா இப்படி வச்சுட்டு மறுபடியும் சூடு பண்ணி நீங்கள் வச்சு குடிச்சிக்கலாம். இதில் என்னன்னா பெரிய பர்னரில் வச்சேன், ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து அந்த சின்ன பர்னர்லேயே முடிஞ்சளவு வைங்க, நல்லா தான் இருக்குது. நான் சின்ன பர்னரில் வச்சு லோ ஃப்ளேமில் வைங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் டீ போட்டேன். எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இதில் எங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, இது நான் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அப்புறமா தேவைப்படுறப்ப குடிச்சிக்கலான் இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வேணும்னா வாங்கி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.